வெல்கம் டு இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது கெண்டை மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பை எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள். அதற்கு முன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு 1 கிலோ அளவுள்ள ஃப்ரெஷ்ஷான கெண்டை மீன் கிடச்சிது. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும். முதல்ல க்ளீன் பண்ண மீன் மேலே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து அதோட நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணி விட்டு கரைச்சி அதையும் இது மேலே ஊற்றி நல்லா பெசரி எடுத்து வச்சிடணும். இது ஊறட்டும். அதுக்குள்ளே தேவையான பொருட்களை ரெடி பண்ணிடலாம். இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிடணும். அதில் 2 கப் அளவு தண்ணீர் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சிடணும். தாளிப்பதற்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், அதோட 20 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, 2 தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் குழம்புல சேர்க்க வேண்டிய மசாலாக்கள். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, அதோட 5 ஸ்பூன் நல்லெண்ணெய். எல்லாம் ரெடி. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். மண் சட்டி அல்லது பேன் யூஸ் பண்ணி அதில் நல்லெண்ணெய் சேர்த்து அது சூடானதும் தாளிக்கு எடுத்து வச்சுருக்க கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது சேர்த்துடணும். சின்ன வெங்காயமும் பூண்டும் அதிக அளவில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக அதிகமாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா குழைய மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும். நாம் சேர்த்த இந்த மசாலா பொருளுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கி விடணும். இப்படி செய்தால் மசாலா வறுத்து அரைச்ச குழம்பு மாதிரி நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும். இதில் மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். அதையும் 2 நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலா சேர்த்துருக்கிறதுனால அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். கிளறி விட்டுட்டே இருக்கணும். 1/2 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுறணும். நல்ல திக்கான கிரேவி போல் ஆயிலெலாம் பிரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணீரை சேர்த்துடணும். கரண்டியில் நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உப்பு, காரம், புளிப்பு ஏதாவது குறைவாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். கீரி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். அதோட மீனையும் போட்டுடலாம். நாம் ஊற வச்சதுனால மீனில் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். அந்த தண்ணீரை சேர்க்க வேண்டாம். மீனை மட்டும் போட்டுக்கலாம். எப்போவும் மீன் குழம்பு வச்சோம்னா இன்றைக்கி வச்சா நாளைக்கு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக மீனில் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் ஊறி இருக்கும். நாம் ஏற்கனவே இது மாதிரி ஊற வச்சதுனால நல்லா டேஸ்ட்டாக வரும். மீன் போட்ட பிறகு மெதுவாக தான் கலந்து விடணும். மீன் உடைய ஆரம்பிக்கும். அப்படியே கலந்து விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதித்த பிறகு மீனை போட்டிருக்கோம். அதனால் 5 நிமிஷம் விட்டாலே போதும். உடனே மீன் வெந்துடும். மீன் வேகிறதுக்கு அதிக நேரம் தேவைப்படாது. மீன் குழம்போட வாசனை கமகமான்னு வர ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பொதுவாக நம்ம மீன் குழம்பு தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விதமான ருசியும் மனமும் இருக்கும். அதில் இந்த கெண்டை மீன் குழம்புக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. இந்த கெண்டை மீன் உங்களுக்கு கிடச்சிதுன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரியே செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மீன் குழம்பை இட்லி, தோசை, சாதம் இதோடு சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.